மருத்துவர் பட்டதாரி வேலை இல்லையென்று சூசைட் பண்ணினார். முனிசிபல் எங்களை சுருக்க நினைக்க வேண்டாம், இவ்வளவு பேரும் போய் பண்ண கடல்ல குதிக்கிறாங்கிற நிலைமையா இருக்கும். அனுரா வந்து சொன்னது இலங்கை ஒரு கிளீனாக்க சொல்லி ஒழிய, ஆனா இங்க யாழ்ப்பாண மாநகர சபை வந்து அதை வந்து பத்தாக்கி அதை வந்து இதான் சாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் புடுங்குறாங்க. அப்படியா செய்யல கடைகள் போட்டுதான் இதான் இல்லாம மக்கள் இல்லாம யாருமே மாநகர சொல்லலாது. எங்கட பழக்கடையை கிளீன் பண்ண வரையினம், கிளீன் சிறலாங்கன்னு சொல்லி பழக்கடையை சுருக்க வரையினம். இந்த மாநகர சபை இந்த இலங்கை போக்குவரத்து சபையில இருந்து வர்ற மழை காலம் ஒட்டு மணித்தியாலும் தண்ணி பெஞ்சா போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த வடிகால் அடி உரத்தான் இருக்கு. அங்க போக்குவரத்து சேவையில இருந்து வர்ற கால் ஒரு மூன்று அடி பதிவுல இருக்குது. இந்த அரசாங்கம் தான் எல்லாருடைய பார்வையிலும் இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல வர போறதுக்கு முதல் மாங்காய் அழகாத்தான் இருந்தது, ஒட்டினாத்தான் தெரியும் சூத்த இருக்கண்டு. வரப்போகும் முதல் எல்லாருமே நாங்க கூட நல்லா தான் நம்பினாங்க. ஏன்னா அவர் மேடையில் பேசின பேச்சு அப்படி. யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து இந்த இதில் வந்து பழக்கடைகள் இருக்குது. அந்த பழக்கடையில் வந்து அதை சின்னதாக்க சொல்லி அதை வந்து சிறியதாக்க சொல்லி இருக்குன்னு அதுன்ற ஆர்ப்பாட்டம் தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு. பார்ப்போம் இந்த இதுன்ற விளக்குகள் எப்படி இருக்கு. முடியும் 10க்கு 10 கடை மாநகர சபை வந்து நாங்கள் உள்ள கடை வச்சிருக்கோம், கடை வாடகை கட்டுறோம். கடை முனிசிபாலிட்டி மாதம் இப்போ 4000 ரூபா அந்த வாடகை, இப்போ 8000 ரூபா ஆகி, இப்போ 12500 ரூபா ஆகி, அதோட அரசாங்கத்தில் 18 வீத வேரி ஆகி 25000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு இந்த பில்டிங்குக்கு நாங்கள் காசு கட்டுறோம். 10க்கு 10 கடை, 10க்கு 10 கடையில் பொருளை உள்ள வச்சு என்னென்னு நாங்கள் வியாபாரம் செய்கிறது. என்னென்னு ஒரு பொருளை நாங்கள் காட்சிப்படுத்தினா தான் மக்கள் அதை பார்த்து வேண்டுவாங்க. அனுரா வந்து சொன்னது இலங்கை ஒரு கிளீனாக்க சொல்லி ஒழிய, ஆனா இங்க யாழ்ப்பாண மாநகர சபை வந்து அதை வந்து பத்தாக்கி அதை வந்து இதான் சாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் புடுங்குறாங்க. நாங்க என்னென்ன வியாபாரம் செய்யுது? இப்ப இந்த நாட்டுல மேல பஜாருக்கு உள்ள வந்து பாருங்க, சனமே வருது இல்லை. நடமாடுற இடத்துல சாமான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, பஸ் ஓடுது, அதுக்குள்ள ஆட்களே நடமாட்டம் இல்லாம இருக்கு. நாங்கள் கடை வாடகை மாநகர சபை கட்டுறதா, கடை ஓனரு கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, வேலை செய்யறாங்களுக்கு சம்பளம் கட்டுறதா? இப்போ ஒரு நாள் சராசரி ஒரு நாள் சாப்பாடுக்கே 3000-3500 ரூபா தேவைப்படுது. நாங்கள் இந்த மாநகர சபைக்கு குரல் கொடுத்தால் அவங்க என்ன நாளைக்கு எங்களுக்கு எதிராக சட்டம் எடுப்பாங்க. அந்த பயத்தில் ஒருத்தரும் கதைக்கிறதும் இல்லை, ஒன்று செய்யறதும் இல்லையா. நேற்று வந்து சொல்லிச்சுன்னா கடை வாசல் 10க்கு 10 கடை வாசலுக்கு 2 அடி முந்தி வந்தவ, இப்ப அது கூட இல்லையா? நீமாடுக்கு இல்ல கடையண்டா முந்தி 2 அடி தந்தவ, இப்ப அந்த 2 அடிக்கு உள்ள மேய்க்க கூடாது. நாங்கள் அலுமாரியை உணர்ந்து கடைக்குள்ள வச்சு கடை பூட்டின மாதிரி தான் இந்த கிளீனு சொல்லிப்பா. எங்களுக்கு வர்த்தகரை கிளீனாக்கினா இந்த மாநகர சபை அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏண்டா வியாபாரம் இல்லையண்ணா, கடையில வியாபாரம் துப்புரவா இல்ல, சனமும் பெறத்து இல்லை. வெளியால ஒரு என்னவோ நடக்குது. ஆனா நாங்கள் பயாருக்குள்ள உள்ள இருக்கு, நாங்கள் வியாபாரம் செய்யறோம்னா சாமான விலை அடிமட்டமான விலைக்கு கொடுக்குறோம். முடிகிற விலைக்கு கூடி நாங்கள் சில சாமான்கள் கொடுக்க வேண்டியிருக்கேன்டா. போனா வராது, வியாபாரம் ஒன்று நடந்தா ஆக்கள் வந்துக்கணும் என்று சொன்னா போனா வராது. அப்ப எங்களுக்கு காசு பணம் தேவை, பேங்களுக்கு போட வேண்டி இருக்கு. அப்ப அதுதான் நிலைமை. இந்த மாநகர சபை வந்து இந்த செயல்பாடுல கொஞ்சம் குறைக்கவும், பக்தருக்கு ஒத்துழைக்கணும். என்ன பக்தருக்கு அள்ளி குமியுதா கோடிக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் ரூபா செய்யறோம் ஒரு நாளைக்கு, 10,000 15,000 ரூபா கூடி நடக்க இல்லாம இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.
அரசாங்கம் தான் எல்லாருடைய பார்வையிலும். அப்போ இப்போ நடக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை வர போகிறதுக்கு முதல் மாங்காய் அழகாத்தான் இருந்தது, ஒட்டினாத்தான் தான் தெரியும் சூத்தே இருக்கண்டு. வரப்போக முதல் எல்லாருமே நாங்கள் கூட நல்லா தான் நம்பினாங்களே. ஏன்னா அவரோட மேடையில் பேசின பேச்சு அப்படி, மேடையில் பேசின பேச்சு. ஆனால் இன்றைக்கு நடக்கிறத பார்த்தா எல்லாருமே ஏன்னதுக்கு போட்டு போட்ட வந்த கட்டத்தில் கிடக்கு. காரணம் என்ன சொல்லுங்க, நாட்டில் கிளீன் பண்ண வேண்டிய முதலாவது போத வஸ்து. இந்த போத வஸ்தை கிளீன் பண்ணினாலே எத்தனை குடும்பம் நல்லா வாழும், எத்தனை இளைஞர்கள் எதிர்காலம் நல்லா சிறக்கும். அப்படி இருக்க ஒவ்வொரு வியாபாரிகள் இந்த பார்க்க மாட்டீங்க, நியூ மார்க்கெட்டுக்கு போய் முழு கடையை உள்ளு கடைண்டா அவங்களுக்கு போல நம்பி இந்த வெளியில் சோ போட்டால் அவங்களுக்கு வியாபாரம். உள்ளு கடைத்தா கடையை ஃபுல்லாகிடும். ஆறு சனம் உள்ளுக்கு போய் வியாபாரம் செய்கிறது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போகுது. எல்லாம் போட்டு எல்லாருமே இப்போ யோசிக்கணும், ஏமாற்றப்பட்ட. அப்போ இனிமேல் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தானே அது உங்களோட பார்வையில் இப்போ என்ன கண்டுவாங்க? ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்காது. ஏமாற்றப்பட்ட நாங்கள் மீண்டும் அதே பாதைக்கு போக நினைக்க மாட்டோம்னா நாங்கள் நினைக்கிறோம். அப்படியா? ஒன்றும் செய்யல, கடைகள் போட்டு தான் இதான் இல்லாம மக்கள் இல்லாம பழக்கடை போட்டா இதான் இல்லாம என்ன விற்க போறீங்க? ஒரு நாளே அடுத்த நாளைக்கு கொண்டு பாருங்க. இன்றைக்கு வந்து இந்த ஆப்பிள் இந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து சின்ன ஒரு பழக்கடை இருக்குன்னு, அந்த பழக்கடையில் வந்து தான் வந்து அந்த இப்போ அகற்ற சொல்லியிருக்கு இந்த மாநகர சபை. அதாலும் சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்திருக்கு. பாருங்க, கொஞ்சம் ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது யாழ்ப்பாணத்தில். பார்ப்போம் இந்த மாதிரி சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தில் பழக்கடை வச்சுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு குறைஞ்சது 25 வருஷத்துக்கிட்ட இந்த நகரத்திலே பழக்கடை அப்புள் கடையை வச்சு வாழ்வாதாரத்துக்காக வாழ்கிற ஆக்கள்லாம் இதில் நிற்கிறோம். எல்லாருமே ஒரு 31 அப்புள் கடை இருக்குது. 31 அப்புள் கடையிலையும் குறைஞ்ச ஒரு 100 இளைஞர்களுக்கிட்ட இதை நம்பி வாழ்வாரத்தை, இந்த கடையை நம்பி வாழ்வாரத்தை இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போன திங்கட்கிழமை கௌரவ ஆளுநர் கௌரவ ஆணையாளர் எல்லாரும் வந்துச்சுன்னா முன்னால் ஒதுக்கி தர சொல்லி நாங்கள் முந்தின நாளே ஒதுக்கிட்டோம். இந்த வாரக்கிழமை ஒரு கிழமைக்கு முயலால் வெட்ட சொல்லிக்கிறோம், ஒரு கிழமைக்கு நாங்கள் வெட்டிடுவோம். மறு ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவோம். கிழமை நாளில் வெட்ட இல்லாத மக்கள் இந்த போக்குவரத்து கிடைஞ்சால் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வெட்டுவோம்ட்டு இருந்தேன். நேற்று வந்துச்சுன்னா பெயிண்ட் இன்னோட காரணம் என்னென்னு கேட்டால் 6 அடி கடையெல்லாம் இருக்காம ஒவ்வொரு அடி குறைக்க போயிடுமா, அகலத்தை குறைக்க போயிடுமா. அகலத்தை குறைச்சி 5 அடி, 5 அடியில் என்னென்னு நாங்கள் வியாபாரம் செய்கிறது. அப்போ அது சம்மந்தமாக நேற்று அவையோட நாங்கள் விஷயத்தை சொன்னேன். நாங்கள் அப்படி அளக்க விட மாட்டோம், நாங்கள் சாத்விக போராட்டம் ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லி தான் சாத்விக போராட்டம் ஈடுபட்டுக்கிறோம். இந்த நாங்கள் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு வீதியெல்லாம் வியாபாரம் செய்த எங்களை மாநகர சபை ஒதுக்கி கொண்டு வீதியெல்லாம் அப்படி செய்யலாதுன்னு சொல்லி ஒதுக்கி கொண்டு விட்டவன் கூட கோர்ட்டில் பாடப்படுத்தின. எல்லாரும் கோர்ட்டில் பாடப்படுத்த அப்போ இருந்த கௌரவ நீதிமன்ற நீதவான் அவர்கள் இந்த இளைஞர்கள் வாழ்வாரத்தை கருத்து கொண்டு இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது. அப்போ மாநகரசபையில் இருந்தது கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா. அவள் வந்து பார்வையிட்டு அப்போ அந்த நேரம் அமைச்சர் டக்ளஸ் வந்து ஐயா இருந்தால் எல்லாரும் பார்வையிட்டு நாங்கள் இருக்கிற இந்த பழக்கடை இருக்கிற ஏரியா சிடிபிக்கு ஒரு ஏரியா,
ஜிடிபி சேர்மனோட கொழும்புல கதைச்சு எல்லாருமே வந்து அளந்துதான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசிபாலிட்டிக்கும் ஜிடிபிக்கும் ஒப்பந்தம் செய்தான் இந்த பழக்கடை எங்களை தந்தவன் எங்களை தரைக்கு ஒரு கடைக்கு 3000 வாடகை எடுத்தவன் இன்றைக்கு 7000 வச்சுட்டு அடிக்கணும் இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கணும் வார மாதம் 300 ரூபா கூடுமண்டு 300 ரூபாய் இல்லை 3000 மண்டாலும் நாங்கள் கூட்டி கொடுப்போம் என்ன நாங்கள் கொடுக்குற வரி எங்கட நகரத்துக்கு தான் திருப்பி அபிவிருத்தியா வரப்போகுது அதுல எங்களுக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இப்ப எங்களுக்கு இதுல நாங்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் 6 அடி அகலமா இருக்கிற எங்களை கடைகள் 31 கடையும் 200 அடிக்குள்ளதான் கொள்வனவுல இருக்குது இன்றைக்கு 5 அடி ஆக்க நிக்கிறோம் ஒவ்வொரு அடி குறைச்சி 31 கடைக்கு 31 ஒரு அடியை குறைச்சி இந்த மாநகர சபை இந்த 31 அடியையும் 6க்கு கொடுக்க போயிடும் புதுசா ஏதாவது கடைகள் வரப்போதா என்ற காரணத்தோட இந்த 5 அடி எங்களுக்கு 6 அடி கடைகள் வியாபாரம் செய்யறது காணாது காரணம் என்னன்னா வீதியல்ல இப்ப 20 அடி 15 அடி என்று சொல்லி புது பல கடைகள் உருவாகிட்டு யாழ் மாநகர ஏரியாக்குள்ள எங்களுக்கு இந்த கடையை தரைக்குள்ளேயே மாநகர சொல்லப்பட்டது உங்களோட டவுன் கடையில இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான பழக்கடையும் தெருவில்லை நீ போடலான்ற ஒரு சட்டத்தை கொண்டு தான் எங்களுக்கு கடை வந்தவன் இன்றைக்கு ஒவ்வொரு ஏரியால ஒரு சந்தியிலையும் பழக்கடைகள் வந்ததால எல்லா யாழ் நகரத்தை ஒருங்கிணைக்கிற முழு சந்தியிலையும் பழக்கடை வந்ததால டவுனுக்குள்ள பழக்கடையை நாடி வர்ற மக்கள் குறைஞ்சிட்டு வாழ்வாரம் உள்ளதை பாதிக்கப்பட்டிருக்குது இந்த கொரோனால கூட எத்தனை வருஷ கணக்கா இங்க வாழ்வாரம் இல்லாத எல்லாம் பூட்டி போட்டு கடை இருந்தவன் அன்று பூட்டி இருந்தா கூட நாங்க மாநகரத்துக்குரிய வாடகை என்ன விதப்பட்டும் கட்டித்தான் வந்தாங்க இதுவரைக்கும் மாநகரத்துக்கு ஒரு நாள் பார்த்து வாடகை கட்டாது ஒரு மாசம் பார்த்து வாடகை கட்டையிலேண்டு அரியஸ் இருக்குன்னு சொல்லி யாருமே மாநகரத்துல சொல்ல இயலாது இது எங்கட பழக்கடையை கிளீன் பண்ண வரையினோம் கிளீன் சிறலங்கான்னு சொல்லி பழக்கடையை சுருக்க வரையினோம் இந்த மாநகர சபை இந்த இலங்கை போக்குவரத்து சபையில இருந்து வர்ற மழை காலம் 1 மணித்தியாலும் தண்ணி பெஞ்சா போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த வடிகால் அடி உரத்தான் இருக்கு போக்குவரத்து சபையில இருந்து வர்ற கால் ஒரு 3 அடி பதிவுல இருக்குது இந்த ரோட்டு 1/2 அடியில இருக்குது வர்ற தண்ணி முழுக்க அதுலயே நிற்கும் நின்று போட்டு அங்க புல்லாயின ஓடித்தான் இங்க தண்ணி மேவிப்பாயும் இது எத்தனையோ முறை மாநகர சபையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து பாப்பினோம் அப்படியே போயிடும் ஒரு 2 மணித்தியாலும் காணும் ஓக்கொண்ட குழந்தை இதை உடைச்சி போட்டு போக்க வச்சுட்டு மண்ணை மேலால போட்டு விட அதை விட நகரத்தில் மதிய நேரத்தில் வந்து 9 மணிலேருந்து 12 மணி மட்டும் வந்து மலசல கூடம் இதால் அள்ளிக்கணும் இது கழிவகற்ற வாகனத்தில் அள்ளிக்கணும் அந்த மணித்தியாலும் வாகனம் நின்று அள்ளையக்குள்ள டவுனுக்கு ஜிடிபி கழிவினோம் நியூ மார்க்கெட் டாய்லெட் கழிவினோம் அங்கால் அள்ளிவினோம் மார்க்கெட் டாய்லெட் எல்லாம் 1/2 மணித்தியாலும் சுற்று வட்டாரம் ஒரு 500 மீட்டருக்கு வாடகை என்று சொன்னா அப்படி வாடகை அடிக்கும் நோயாளர்ல இருந்து கற்பிணி தாய்மாரில இருந்து முழு பேரும் பஸ் ஸ்டாண்டு மூக்க பொத்தி கொண்டு தான் இருப்பினோம் குழந்தைகள் மூக்க பொத்தானே என்ன அதுகளுக்கு என்ன வணக்கம் தெரியாது ஆனா நோய் எங்க போகும் குழந்தையெல்லாம் பாதிக்கும் அதை இரவு நேரம் அடுக்க சொல்லி எத்தனையோ முறை சொல்லி போட்டோம் 92 கொரோனாக்கு முதல் இரவு நேரம் தான் இந்த மழை மல்லினவ இப்ப கொரோனாக்கு பிறகு பகல் அல்ல ஒழிக்கிட்டு அப்படியே பழகல் பழக்கமா போயிட்டு எத்தனையோ முறை அதிகாரிக்கு நாங்கள் மகாஜரம் கொடுத்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை இந்த வடிகாலுக்கு மேல இருக்கிற கேனுகளை பாருங்க போய் வடிகால் கேன் ஒரு பிளாட் போட்டுக்கணும் 1-2 பிளாட் இல்லை உடஞ்சும் கிடக்குது அந்த பிளாட்டுகள் கூட மாநகர சபையால் இயலாது ஆனா சும்மா இருக்க வியாபாரிகள் வந்து நசுக்கணும் அந்த பிளாட்ல சொன்ன வாடிக்கை 3 நாளை முதல் ஒரு கஞ்சதி ஆள் வெள்ளப்பிடம்போடு போய் அவற்ற நினைப்பெண்ண பிளாட் இருந்தா தொங்கல் மட்டும் பிளாட் இருக்க வேண்டாம் அப்படியே நடந்து போனது தவறி அந்த கேனுக்கு விழுந்தோம் நாங்க ஓய்ப்ப தூக்கி விட்டுனாங்க அப்படி எவ்வளவு சம்பவம் கிளீன் பண்ண வேண்டிய சேவைகள் எவ்வளவு இருக்குது எங்கட வாழ்வாரத்தை வந்து ஒரு அடி கிளீன் பண்ண முனிசிபல் நினைக்குது அப்படி முனிசிபல் மேற்கொண்டு வருமா இருந்தால் முந்தின நாள் கூட உங்களுக்கு தெரியும் பட்டம் அளித்தோம் பட்டதாரி வேலை இல்லையென்று சூசைட் பண்ணினோம் நாங்க ஓய்ப்ப தூக்கி விட்டுனாங்க அப்படி எவ்வளவு சம்பவம் கிளீன் பண்ண வேண்டிய சேவைகள் எவ்வளவு இருக்குது எங்கட வாழ்வாரத்தை வந்து ஒரு அடி கிளீன் பண்ண முனிசிபல் நினைக்குது அப்படி முனிசிபல் மேற்கொண்டு வருமா இருந்தால் முந்தின நாள் கூட உங்களுக்கு தெரியும் பட்டம் அளித்தோம் பட்டதாரி வேலை இல்லையென்று சூசைட் பண்ணினோம் முனிசிபல் எங்களை சுருக்க நினைக்க வேண்டாம் இவ்வளவு பேரும் போய் பண்ண கடல்ல குதிக்கிறாங்கிற நிலைமையா இருக்கும் நல்லா பண்ண ஒரு 6 அடி கடையை வைத்து என்னோட குடும்பம் வாழ்வாரத்தை நம்பி வியாபாரம் செய்ய இந்த கடை என்பது 2010ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு அப்போது இருந்த யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பத்மராஜா அம்மா இந்த யாழ் நகரத்தை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி எல்லா வீதியோரங்களில் இந்த பழக்கடைகள் எல்லாத்தையும் அகற்றி கொண்டு யாழ் மாநகர சபையில் போட்டவன் அதை போட்ட இடத்துல இல்லை வியாபாரிகளும் போய் நாங்கள் அப்போ வடக்கின்ற அமைச்சராக இருந்தவர் கௌரவ டக்ளஸ் ஐயா போன இடத்துல பூனாக்களுக்கு எந்த நேரத்தில் அவர் தான் ஒரு உதவி கேட்டு செய்கிற வழக்கம் அந்த இடத்துல அவர்கிட்ட போனோம் ஐயா எங்களை எல்லாம் வாழ்வாரத்துக்கு வியாபாரம் செய்ய எங்களை எல்லாத்தையும் கொண்டு முனிசிபலில் சாமான்கள் அள்ளி கொண்ட போட்டுட்டோம் ஐயா எங்களுக்கு தீர்வை தாங்கண்டு
உடனே அவர் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு எங்கே இடம் கிடக்கு, உங்களுக்கு எங்கே வியாபாரம் செய்யக்கூடிய இடம் கிடக்குன்னு கேட்டவர். கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னோம் பஸ் ஸ்டாண்டு பின்னுக்கையா ஓரமாக நீளமான இடம் கிடக்கு, இவ்வளோ பேருக்கும் ஒரு 6 அடி கடை அடிக்கக்கூடிய மாதிரி இடம் கிடக்குண்டு. உடனடியாகவே அடுத்த நாள் யாழ் மாநகர முதல்வரையும் கூட்டிக் கொண்டு இடத்தை பார்வையிட்டு இந்த இடம் இலங்கை சிடிபி இலங்கை போக்குவரத்து சேவைக்கூடிய இடம். இந்த இதில் நாங்கள் கடை வச்சுக்கிற கடையில் வேலி முள்ளு கம்பி தான் போட்டிருந்தது எங்களை கடை வைக்க. உடனே அப்போ சிடிபி நிர்வாகத்தோட கொழும்புல கதைச்சு சிடிபி பெரியவரையும் இந்த யாழ்ப்பாணம் வர வச்சு அவரையும் வந்து எல்லாம் யாழ் மாநகர சேவை முதல்வர், அமைச்சர், சிடிபி சேர்மன், தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இடத்தை பார்த்து ஒப்பந்தம் செய்து கொண்டவை. இலங்கை போக்குவரத்து சேவையும் ஒப்பந்தம், அவையும் முனிசிபலும் ஏன்னா இலங்கை போக்குவரத்து சேவைக்குரிய இடம் இந்த இடம் வந்தபடியாக இலங்கை போக்குவரத்து சேவையோடையும் மாநகர முதல்வராக்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம். 1 மாதம் வாடகை மாநகர சேவை பெறுறதும் அடுத்த மாத வாடகையை இலங்கை போக்குவரத்து சேவை பெறுறதும். ஏனென்றால் அவைக்குரிய இடம் வந்தபடியாக அவைக்கு 1 மாதம் தங்களுக்கு 1 மாதம் சொல்லித்தான் ஒப்பந்தம் செய்து இந்த கடையங்களுக்கு தந்தவை. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு 15 வருஷம் கடந்தும் நாங்கள் யாழ் மாநகர சேவைக்கு மட்டும்தான் வாடகை விட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட எண்ணம் அது போக்குவரத்து சபையாக இருந்தாலும் சரி, மாநகர சபையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அரசாங்க திணைக்களத்துக்குள்ளாம் போகுது. எப்படி எடுத்தாலும் எங்களோட நகரம் தான் அந்த நாங்கள் கொடுக்க வரியால் அபிவிருத்தி ஆக போன்ற கொள்கையில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 6 வரி எடுத்தாலும் எங்களுக்கு ஒன்று தான் எங்களோட வாழ்வாரத்தை குழப்பாமல் விட்டுச்சினோம்னா சரியன்ற போர்வையில் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு 6 அடி இடம் எங்கள்கிட்ட காசு வேண்டி ஒவ்வொரு கடைக்கார்ட்டும் 10,000 ரூபாய் வேண்டவன் என்னென்னு சொல்லி கடை அடிக்கணும்னு சொல்லி தங்களோட பொறியியல் துறையை வச்சு தான் எங்கள்கிட்ட காசு வேண்டி 31 கடைகளில் காசு வேண்டி 3,10,000 ரூபாய் வேண்டிக் கொண்டு அவையுடைய யாழ் மாநகர பொறியியல் துறையை வச்சு தான் இந்த கடையில் அடித்து தந்தவன். இந்த கடைன்றது 6 அடி தான். இந்த கம்பியும் அந்த கம்பியும் தான் ஒரு கடை. 6 அடி தான் இந்த கடையின் அகலம். இப்போ வந்து நிற்கிறோம். போன திங்கட்கிழமை கௌரவ ஆளுநரும் மாநகர சபை கௌரவ ஆணையாளரும் மற்றும் யாழ் மாவட்ட போலீஸ் பெரியவர்களும் வந்தார்கள். உள்ளுக்கு கிளீன் பண்ணணும் பண்ணிக்கிறோம், உள்ளுக்கு எடுங்கண்டிக்கிறோம். நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு 1 நாள் டைம் தாங்க ஐயா, அடுத்த நாளைக்கு நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறோம்ட்டு நேற்று இந்த கம்பிக்குள்ளே எடுத்துட்டோம். இதில் இருந்து ஒரு 4 அடி தள்ளி கம்பிக்குள்ளே அப்போ முன்னுக்கு 2 அடி வெட்டணும்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் கிழமை நாளில் வெட்டலாம் ஐயா, வார ஞாயிற்றுக்கிழமை 2 அடியை வெட்டி போக்குவரத்துக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் செய்து ஆரம்பிச்சினோம். சரியென்று போய்க்கிறோம். அப்போ நாங்கள் நேற்று அதை வரைக்குள்ளேங்கிற கடை அவர் சொன்ன அளவு திட்டத்தோடு கம்பிக்குள்ளே தான் இருந்தது. நேற்று பெயிண்டினோட வருகினோம். காரணம் என்னென்னா 6 அடி கடையாக 1 அடி குறைக்க போயிடும், 5 அடி அகற்ற சுருக்க போயிடுமாமண்டு. அகலம் தந்தது எங்களுக்கு 6 அடி. 6 அடியிலே நாங்கள் வியாபாரம் செய்யலாத இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். எங்களுக்கு 6 அடியை தந்து போட்டு ரோட்டில் 50 அடி 40 அடிக்கு பழக்கடையை நீளமாக போட்டு தண்டம் என்ற போர்வையில் எங்களோட வாழ்வாரத்தை சிதைக்கிற ஒரு எண்ணத்தோடு தான் யாழ் மாநகர சபை செயற்பட்டு கொண்டிருக்கு. அவையிட்ட தண்டம் மண்டு போட்டு 20 30 அடியிலையும் போடலாம். ஆனால் நாங்கள் 6 அடி கடை செய்கிற எங்களை வந்து தான் அது கடை கூடிட்டு 5 அடி ஆக்குங்கன்னு நிற்கிறோம். முண்டைக்கு எங்களுக்கு கிழிஞ்சிருலங்காவால் எந்த சிக்கலும் இல்லை. காரணம் என்னென்னா எங்களோட நகரம் அழகாகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களோட கடையை சுருக்க வரினோம். 6 அடி அகல கடையை 5 அடி சுருக்க வரினோம். அதனால இந்த கடையடைத்து நாங்கள் போராட்டம் கொண்டு கடையப்பு போராட்டம் செய்கிறோம். ஆனால் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இதை ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் எங்களை மாதிரி எத்தனை இளைஞர்கள் நீங்கள் சொன்னீங்கள் நான் மன்ற மாற்றத்தை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்துவேன், நீங்கள் எதிர்பார்க்காதவாறு எல்லாம் செய்வேன் என்று எல்லாம் செய்தோம். ஆனால் மேடையில் பேசின மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு எல்லாருமே உழைத்து வாழ்கிற எல்லாருமே பெரிய திண்டாட்டத்தில் நிற்கிறோம். ஏனென்றால் பொருளாதாரம் மிக மிக உயர்ந்து கொண்டு போகின்றது. எங்களை மாதிரி வியாபாரம் சுயதொழில் செய்கிறவங்களை நசுக்கிறதுக்கு இந்த யாழ் மாநகர சபை செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றும் உங்களுக்கு விளங்கணும், படித்து போட்டு பட்டதாரிகள் வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னால பொடியோட நிற்கணும். அவர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. எங்களை மாதிரி சுயமாக உழைச்சு கொண்டிருக்கிற எங்களை கூட இதில் இருந்து அகற்றத்துக்கு ஏற்பாடுகளை செய்யணும். சுயமாக உழைக்கிற எங்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஒரு படித்து பட்டம் பெற்றவர் வேலை இல்லைன்னு சொல்லி அவருடைய மனவிரக்தியால் சூசைட் பண்ணிக்கிறார். அதே முந்தின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போதவஸ்தில் அதிகூடமான போதவஸ்தை பார்த்து ஒரு இளைஞர் மரணமாக இருக்கிறார். இதில் இருக்கிற கடைக்கார் முழுக்க இளைஞர்கள். அவர் எத்தனையோ இளைஞர் இனி வரும்போது அவருடைய பிள்ளைக்கோ அவருடைய சகோதரத்துக்கோ அவர் முன்மாதிரியாக வியாபாரம் செய்து இந்த துறையிலே வாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் ஒரு தூர நோக்கோடு இந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மற்ற இளைஞர்கள் போதவஸ்து பாவிக்கிறார்கள், அவர்கள் போல் நீங்களும் போய் போதவஸ்தை பாவிக்கின்ற மாதிரி ஒரு கடையை சுருக்கி வெளியகற்றத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். இது சகல உயரதிகாரிகளும் ஒன்று நினைக்க வேண்டும். இந்த நாட்டில் தற்போது வருமானத்துக்கே சரியான இக்கட்டா நிலைமையில் சுயமாக உழைத்து கொண்டிருக்கின்ற 31 கடை, அதில் 3 பேர் 2 பேர் 2 வேலை செய்யணும். 100 குடும்பத்துக்கிட்ட வேலை செய்கிறோம். எங்களை சுயமாக உழைத்து நிம்மதியாக வாழ்றதுக்கு யாழ் மாநகர சபை இந்த கடையை சுருக்குறன்ற விடயத்தில் அதை பின்போடணும், அதை நிப்பாட்டணும் என்று சொல்லி நான்
தயவாக கேட்டு நிற்கின்றோம். மற்றும் இந்த வீதியில் கடைகள் பழக்கடைகள் போட்டு கிடக்கு, அந்த கடைகளை அகற்றி எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட கடைகளுக்கு வியாபாரம் மெருகூட்டுவதற்கு அந்த கடைகளை உடனடியாக அகற்றி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். மாற்றம் மாற்றம் என வாக்களித்தோம், ஏமாற்றம் தந்தது பாடம். படிக்கப்பட்ட முறையில் வேலை கேட்டு வீதியில் விவகாரம் செய்யும் நாங்களும் நாளை வீதி. காட்டுங்க என்னது